ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரெசிபி பாக்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு வீடியோ போட்டுட்ருக்கிறேன். சாரி கைஸ், இன்றைக்கி நம்ம ப்ரான்ஸ் பிரியாணி பண்ண போகிறோம். இது நான் ஜீரக சம்பா அரிசி வச்சு பண்ண போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அரிசி நான் 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். எறா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எறா எடுத்திருக்கேன். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், இது 3 சேர்த்து அரைச்சி இறாலும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் எறா ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஊற வைங்க. அப்போ நல்லா ஊறிடும். ஒரு பேன் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, கல்பாசி, கொஞ்சம் ஸ்டார் பூ சேர்த்துட்டு ஒரே ஒரு வெங்காயம் தான் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், போதும். மற்றது எல்லாமே நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அவ்வளோதான். இது ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஊற வச்சுருக்கிற எறா சேர்க்கணும். இது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுலேருந்து தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது நம்ம ரைஸுக்காக சேர்த்துட்டுக்கோம். இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி ஒரே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அரிசி நல்லா ஊறிச்சு. இதுக்கு நான் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். அதாவது 300 கிராம் அரிசிக்கு 600 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் டு ஹையில் 5 நிமிஷம் வைங்க. அதுக்கப்புறமா ஸ்லோவில் 10 நிமிஷம் விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரைஸ் ரெடி ஆகிடும். காரம் நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ நான் ஸ்லோவில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். அவ்வளோதான், நம்ம எறா பிரியாணி ரெடி. ஜீரக சம்பா அரிசியில் செஞ்ச எறா பிரியாணி சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.